எலக்ட்ரிக் பல்ப் அப்படின்னு சொன்னாலே நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருவாரு. அதே மாதிரி எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சாரு, அவரு தான் வந்து பல்போட ஃபர்ஸ்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லைட் அப்படின்ற ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லாம வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம எப்பவோ தாண்டிட்டோம். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால தாங்க முடியல. இப்படி ஒரு மகத்தான கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் எடிசனோட முழு பேரு. சின்ன வயசுல இருந்தே தாமஸ் ஆல்வா எடிசன் படிப்புல அந்த அளவுக்கு கெட்டி கிடையாது. ஸ்கூலுக்கு போறதுக்கே அவ்வளவா பிடிக்காது. அதையே ஒரு பேர்டனா நினைச்ச ஒரு சின்ன குழந்தை தான். ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் வரைஞ்சிக்கிட்டு கிறுக்கிக்கிட்டு ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு அப்படிதான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய பள்ளி படிப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தாமஸ் ஆல்வா எடிசனை ஒரு மனநலம் இல்லாத குழந்தையா தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஒருவேளை இது தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய டீச்சர்ஸ் உட்பட அவரை எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் சைல்டா தான் ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அவர் படிப்புல அவ்வளவா கெட்டி கிடையாது, அதுக்கு ஆர்வமும் காட்டல. எப்போதுமே தன்னோட சிந்தனையிலே ஆழ்ந்திருந்தாரு. மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரோட அந்த சுபாவம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுனால ஒரு நாள் அவரோட டீச்சர் அவரோட ஸ்கூல்ல ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டே கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப சின்ன பையன். அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்த எடிசன் அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த லெட்டரை படிச்ச அவங்க அம்மா கண்ணுல தண்ணியோட தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பதில் சொன்னாங்களாம். நீ ரொம்ப ஸ்பெஷலா, உன்ன மாதிரி அறிவாளிகளுக்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி தர முடியாது, அதனால உன்னை வீட்டிலே படிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இதை தொடர்ந்து நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மாவோட கண்காணிப்புல நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சயின்ஸ் மேல நிறைய ஆர்வம் இருந்ததால அவர் நம்மளுக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். எடிசன் தன்னுடைய வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சா அதுல ஒரு சில ஸ்பெஷலான கண்டுபிடிப்புகளும் இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்க ஓட்டிங் மிஷின், அப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டரி, மூவி கேமரா, இது எல்லாமே நம்ம எடிசனோட கண்டுபிடிப்பு தான் சொல்லணும். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு சின்ன வயசுல ரொம்ப போரான சைல்டா இருந்தாலுமே கூட எடிசனோட ஒரு மகத்தான கண்டுபிடிப்புன்னு பார்த்தோம்னா நம்மளோட எலக்ட்ரிக் பல்ப் தான். அவருடைய வாழ்நாள்ல ஏன் லைட்டை பத்தி இவ்வளவு கவலைப்பட்டாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தன்னை பொத்தி ஆசையோட சின்ன வயசுல இருந்து அறிவாளியா வளர்த்த அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த ஆபரேஷன் செய்யணும் அப்படின்னா அது வெளிச்சத்துல தான் செய்ய முடியும். ஆனா அந்த டைம்ல இருட்டு தான் அதிகமாவே இருந்துச்சு. ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் பகல் டைம்ல தான் செய்ய முடியும். நைட்ல எவ்வளவுதான் வலியா இருந்தாலும் அந்த பேஷண்ட் அந்த வலியோட அப்படியே தான் இருந்தாகணும். கேண்டிலை வச்சு எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் அந்த காலத்து டாக்டர் எடுக்க விரும்பல. ஏன்னா கேண்டில் தான் அந்த காலத்துல ஒரு பிரதான விளக்காவே இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தான் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு லைட்டை கண்டுபிடிக்க தூண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா வலியில துடிச்சிட்டு இருந்தப்போ அவரால் சமாதானம் சொல்லவே முடியல. இதுவே அந்த இடத்துல வெளிச்சம் இருந்திருந்தா உடனே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கும். இப்படி நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் நினைச்சாரு. அது பாத்தீங்கன்னா 100% உண்மை தானே. அவரை மாதிரி வேற யாருமே கஷ்டப்பட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் 1000 தடவை தோத்ததுக்கு அப்புறம் கூடவே எலக்ட்ரிக் பல்பை ரொம்பவே விடாமுயற்சியா செஞ்சு முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எடிசன் தன் வாழ்நாள எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் எலக்ட்ரிக் பல்ப் அவரோட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. சரி, இப்போ நம்ம எலக்ட்ரிக் பல்பை பத்தி பார்ப்போம். எலக்ட்ரிக் பல்ப் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் அதுக்குள்ள இருக்கிற ஒரு மெக்கானிசம் ரொம்ப சின்னது. அந்த பல்புக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு. அந்த ஃபிலமெண்ட் போதுமான அளவு ஹீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அது க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அது வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுல இருந்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா அந்த ஃபிலமெண்ட்டை எதை யூஸ் பண்றது அப்படின்றது தான். எடிசனுக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் யூஸ் பண்ண போற அந்த ஃபிலமெண்ட் ரொம்ப நேரம் தொடர்ச்சியா எரியணும். அது வெடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது, அதே போல அதுவும் ஹீட் ஆகிடும் கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சு தான் எடிசன் ஆயிரக்கணக்கான மெட்டீரியல்ஸை ஃபிலமெண்டா ட்ரை பண்ணாரு. இதுல ரொம்பவுமே கேலியான விஷயம் என்னன்னா அவருடைய தாடியில இருந்து ஒரு வெள்ளை முடிய கூட ஃபிலமெண்டா ட்ரை பண்ணாராம். அப்பனா பாருங்க எவ்வளவு காம்பினேஷன்ஸ், எவ்வளவு மெட்டல்ஸ் எதெல்லாம் கையில கிடைக்குதோ அதெல்லாம் ஃபிலமெண்டா ட்ரை பண்ணிருக்காரு எடிசன். முதல்ல அவருக்கு கார்பன் ஃபிலமெண்ட் அப்படின்றது தான் வெற்றியை கொடுத்துச்சு. இதை தொடர்ந்து அக்டோபர் 22, 1879 வருஷம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலக்ட்ரிக் பல்பை டெஸ்ட் பண்றாரு எடிசன். அந்த பல்ப் முதல்ல 15 மணி நேரம் தொடர்ச்சியா எரிஞ்சது. அதுதான் நம்ம எடிசன் கண்டுபிடிச்ச நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எலக்ட்ரிக் பல்ப். உங்க எல்லாருக்குமே தெரியாத இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். எடிசனோட இந்த பல்புக்கு முன்னாடி
முன்னாடி 23 விதமான வேற பல்புகளை நிறைய சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல 1809 வருஷத்துல சார் அட்விக் டேவிட் அப்படின்றவர் ஆர்க் லேம்ப் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாரு. அதுதான் எலக்ட்ரிக் லேம்போடைய முதல் அடிப்படைனே சொல்லலாம். 1820 வருஷத்துல வேரண்டி லேரு அப்படின்ற சயின்டிஸ்ட் இன்கான்டிஸ்டன்ட் லேம்ப் அப்படின்ற ஒரு லேம்பை கொண்டு வந்தாரு. சார் ஜோசப் வில்சன் ஸ்வாம் அப்படின்ற ஒருத்தர் இண்டஸ்ட்ரியல் லேம்ப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. முதல்ல வர்த்தக மையமான சாவி அப்படின்ற ஒரு தியேட்டருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் லேம்பை வச்சு ஒளி ஊட்டினாங்க. அந்த வகையில் வின்ஸ்மின்ஸ்டர்ல இருக்கிற சாவி பில்டிங் தான் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பில்டிங்னு பேர் இருக்கு. இப்போ நம்ம டாபிக்கு போயிடலாம். நம்ம எலக்ட்ரிக் பல்பை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எலக்ட்ரிக் பல்ப் எல்லாருக்குமே தெரியும், ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எடிசன் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு. மொத்தமா பாத்தீங்கன்னா சுமார் 4700 விதமான எலமெண்ட்ஸை எடிசன் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படின்னா 1000 அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், லைட் டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்து எல்இடி அப்படின்ற பரிணாமங்களை அடைஞ்சிருந்தாலும், லைட் அப்படின்ற எல்லாத்துக்குமே அடிப்படையாக கொடுத்த நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இந்த டைம்ல ஒரு நன்றியை ஒன்று சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கரண்ட் ஒரு நிமிஷம் போனாலும் நீங்க தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.